அமெரிக்க ஆயுதங்கள் இல்லைன்னா, இந்த உக்ரைன் யுத்தமே நடக்காது. அது அமெரிக்கா உக்ரைனுக்கு நேரடியா பம்ப் பண்றது மட்டும் கிடையாது. ஐரோப்பா நாடுகள் உக்ரைனுக்கு குடுக்கக்கூடிய ஆயுதங்களும் இதே வழிதான் காரணம் என்ன அப்படின்னா, பெரிய அளவுல ஆயுதங்கள் ஷெல்ஃப் லைஃப் முடிஞ்சு போகுது. அத அப்டேட்டும் பண்ணி தொலையணும். அதுக்கு பதிலா இவளுக்கு நான் குடுத்துக்கிறேன். நீ எனக்கு குடு அப்படிங்கிற டீல்லயே நெறைய விஷயங்கள் ஐரோப்பா முழுவதும் நடந்துச்சு. ஏற்கனவே இருந்ததை வித்தது நான் தானடா! புதுசா விக்க மாட்டேனா உனக்கு? அதுக்கு தானே இம்புட்டு அக்கப்போரு. அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் சந்தோஷமா வித்துச்சு. அப்புறம் தான் போலந்தெல்லாம் ஃபைட்டர் ஜெட்ட குடுக்குறேன், குடுக்குறேன், குடுக்குறேன்னு சொல்லி டீல் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி குடுத்தார்கள். ஆனா எடுத்துட்டு போய் ஒண்ணையாச்சும் உருப்படியா உபயோகிச்சியா? அம்புட்டும் சுட்டு வீழ்த்தப்பட்டுருச்சு. உனக்கு குடுக்கறதும் ஒண்ணுதான், கீழ உடைச்சு போடுறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாரி இன்னைக்கு பேசிப்புட்டார்கள். இது ஃபர்ஸ்ட்டே தெரியாதாடா உனக்கு? அப்படின்னு கேட்டோம்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இப்ப அமெரிக்கா ஃபைட்டர் ஜெட், புது ஃபைட்டர் ஜெட்லாம் டெலிவரி ஆகல, டிலே ஆகும் அப்படிங்கிறார்கள். டிலே ஆகுற வரை நான் என்ன ஏர்ஃபோர்ஸ் படையணியே இல்லேன்னு அறிவிச்சுட்டா உட்கார முடியும். அதனால இருக்கிறத குடுக்க முடியாது. அதெல்லாம் வர வர தான் நாங்க குடுப்போம் அப்படின்னு சொல்லி கை விரிச்சுட்டார்கள். என்ன யுத்த களம் தீவிரமா நடக்குது. இப்ப இப்படிலாம் சொல்லலாமா? அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்ல தான் முடியும். ஆனா அங்கிட்ட இருந்து பதில் வரப்போறது கிடையாது. அதனால ஜெலன்ஸ்கி அப்படியே பிளேட்ட மாத்தி போடுறார். என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் நான் என்ன காப்பாத்திக்க போராடல. ஒட்டுமொத்த ஐரோப்பாவ காப்பாத்த தான் போராடுறேன். இப்ப மட்டும் நீங்க விட்டுட்டீங்க அப்டின்னா, அடுத்து புட்டினோட நேரடி பார்வை ஐரோப்பா மேல விழும். அப்படி விழுகும்போது, ட்ரம்ப் நேட்டோவ விட்டு எக்ஸிட் ஆயிருவார். அப்படியா? அப்படின்னு நீங்க ஆச்சரியமா கேட்கக் கூடாது. எக்ஸிட் ஆக மாட்டாருன்னு சொல்ற அளவுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அப்படி இருக்க முடியுமா? இல்ல அப்படின்னா, இப்பவே எங்கள பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆனா வேற ஸ்டைல்ல ஆரம்பிக்கிறாரு. யுத்த களத்த விட்டு எல்லாரும் ஓடி போயிட்டீங்களே தனியா விட்டு. ஆனா சிக்க போறது நீங்க தான். ஏன் அப்படின்னா, ரஷ்யா வரும்போது அமெரிக்கா வராது உங்களுக்கு துணைக்கு அப்படிங்கிறாரு. அமெரிக்கா என்னைக்கும் வராதுடா. யாருக்காகவும் நேரடி யுத்தத்துல அவர்களுக்காகவே அவர்கள் நேரடி யுத்தத்துல வரமாட்டார்கள். ஜெயிக்க முடியும் அப்படின்னா தான் பயப்புல இறங்குவாய்ங்க. அதுவும் 1, 2 குண்டுலயே ஜோலி முடிச்சிரணும். அவ்வளவுதான் டைமே குடுப்பாருங்க. அந்த மாரி இருந்தா மட்டும் தான் தலைவன் இறங்குவான். அது எங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற மாரி ஐரோப்பா முழுவதும் ஒரு பதட்டமா பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆ பிரிட்டன் என்ன பண்ணுது அப்படின்னா, பிரிட்டன் ஏறக்குறைய ஒத்துக்கிட்டார்கள். ரஷ்யாவ சீண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரஷ்யாவ சீண்டிக்கிட்டே இருந்தோம்னா, ரஷ்யா பதிலுக்கு சீண்ட ஆரம்பிச்சுச்சு. ஏதோ ஒரு ஆளில்லா விமானத்த அனுப்புது, மிசைல் அனுப்புது அப்பல்லாம் ஒட்டுமொத்த பிரிட்டனுமே திண்டாட வேண்டியது தான். அத தடுக்கிறக்கான பெரிய அளவு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்கிரேட்ல நம்ம இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார்கள். ஆனா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த உக்ரைனுக்கு தர்றேன்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. அதாவது பெரிய அளவு ரஷ்யாவால தொட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உக்ரைனோட வான்வெளிய நாங்க மாத்தி காட்டுறோம் அப்படின்னார்கள். அப்ப அவ்வளவு தரப்போறீங்களா? அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பாராட்டெல்லாம் கிடைச்சுச்சு. அதுக்கப்புறம் எங்கடா தரவே இல்ல அப்படின்னு கேட்டப்ப, உக்ரைனோட சேர்ந்து கூட்டு தயாரிப்பு. அந்த கூட்டு தயாரிப்பு களத்துக்கு வரும்னார்கள். அதுவும் கடைசி வரை காலா. இப்ப என்னடான்னா சொந்த நாட்டுக்கே அங்க ஒண்ணும் இல்ல. அத நோக்கி நாங்க ஓடப்போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கார்கள். அப்ப இத்தன நாள் சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்டா பொய்தான். பொய்யை தவிர வேற ஒண்ணும் இல்ல உக்ரைனுக்கு நாங்க குடுக்கறதாக சொன்னது. பிரிட்டன் மட்டும் கிடையாது. எல்லா நாடுகளும் அமெரிக்காவ தவிர எல்லா நாடுகளும் சொன்னது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணுங்கிற மாரி ஒண்ணுமே குடுக்கலேன்னு கூட சொல்லிட்டு போயிரலாம். அந்த அளவுக்கு நெறைய நாடுகள் பெரிய பட்டியலே போட்டுட்டு, கடைசியில பட்டியல்ல குடுக்கறக்கு எங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லை அப்படின்னு சொன்னார்கள். ஆனா எல்லாம் ஒண்ணு, வெக்க கெட்ட கெல்லடா மட்டும் போரோட ஆரம்ப நாட்கள்லாம் இல்ல. வெறும் 10, 13 நாள்லயே சொல்லிருச்சு. அப்பா குடுக்கறக்கு எங்ககிட்ட ஆயுதம் இல்லப்பா அப்படின்னு. மத்த நாடுகள்லாம் மறைமுகமா ஒரு 6 மாசத்துல இருந்து மெல்ல மெல்ல சொல்ல ஆரம்பிச்சாருங்க. ட்ரம்ப் வரும்போது யுத்தம் தன்னால முடிஞ்சு போயிருமாட்டுக்கு. அதத்தான் போலன்லாம் முடிவு பண்ணி, டக்குன்னு எதுவுமே தரமாட்டேன்டா இனிமே உங்களுக்கு. அமெரிக்கால இருந்து எனக்கு செட்டில்மெண்ட் ஆனாதான் அப்படிங்கிற முடிவு எடுத்ததுக்கு முக்கியமான காரணம், உக்ரைன் அடி வாங்குறது மட்டும் கிடையாது. அமெரிக்கால ஆட்சி மாற்றம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் முழு வீச்சுல பயணிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கு முன்னாடியே நம்ம உஷாராயிக்குவோம். ஏன்னா வந்து தர்றேங்கிறாய்ங்களா, தரலைங்கிறாய்ங்களான்னே தெர்ல அப்படிங்கிறனால ஏகபோகமா சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்குது. இதுல ஜெலன்ஸ்கியா எதுவும் குட்டி கலாட்டா பண்ணாலே உண்டு. யுத்தம் தீவிரமாகறக்கு வாய்ப்பே இல்ல. சொல்லப்போனா டொனால்ட் ட்ரம்ப் வரும்போது ரொம்ப ஸ்மூத்தா முடியறக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.